ஃபுட்ல கண்டிப்பா இந்த மாதிரி அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கிறதோ, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் சில வகையான நம்மளுடைய இந்த ஜூஸஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். ஸோ இது எல்லாமும் ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான உணவுகள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லது? கால்சியம்னாவே டக்குன்னு நமக்கு பால் இதுதான் ஞாபகம் வரும். ஸோ பால் நல்லது. ஆனா பால், தயிர், மோர் இதுல கால்சியம் இருக்கு. பாலை விட கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளும் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து ரெகுலரா நம்ம சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கீரை வகைகள், ஏதாவது ஒரு கீரை டெய்லி நம்ம உணவுல சேர்த்துட்டே வரணும். முருங்கை கீரையில இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். இரும்பு சத்து வேணுமா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, கால்சியம் வேணுமா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். பாலக்கீரை, பசலைக்கீரை, சிறுகீரை இதுல எல்லாமே கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஸோ கீரை வகைகள் ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். முளை கட்டிய பயிறு வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கால்சியம் வந்து இதுல நிறைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ விட்டமின் டி டைரக்டா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு சிந்தசிஸ் ஆகுது. ஸோ அப்போ விட்டமின் டி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற கால்சியம் அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்கும். ஸோ இது ரெண்டுமே அதனால தான் சொல்றது, கால்சியம் அண்ட் விட்டமின் டி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கான ரீசனும் இதுதான்.